guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 10ஓட மேக்ஸ் நம்ம ரிவிஷன் மாடல் பேப்பரை ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தோம் 2019-20ஓட மாடல் பேப்பரை. இப்போ அதை நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். ஆல்ரெடி சூஸ் அதுக்கப்புறமா 2 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ நம்ம 5 மார்க்ஸ் பார்க்கலாம். 5 மார்க்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லெட் f be a function f n to n be defined by f of x is equal to 3x plus 2 x belongs to natural number கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு அதில் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம எப்படி போடலான்னா சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா f of x is equal to 3x plus 2 கொடுத்துருக்காங்க. அப்போ எழுதிக்கலாம் f of x is equal to 3x plus 2. அப்புறமா x belongs to natural numbers கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் given நம்மளுக்கு x belongs to natural numbers தெரியும். 1 2 3 4 up to etc. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறது x belongs to நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த இமேஜஸ் ஆஃப் 1 2 3. இந்த 1 2 3ஓட இமேஜஸ் என்ன வரும்னா கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா f of x is equal to 3x plus 2 இருக்குல்ல, இதில் நம்ம 1 2 and 3 ஒவ்வொரு இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா x belongs to இது தான் கொடுத்துருக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸில் 1 2 3 3 இதுவுமே வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக அதோட இமேஜஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். f of 1 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். f of 1 எடுத்தோம்னா x இருக்க இடத்துல நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 into 1 plus 2னு வரும். 3 plus 2 பார்த்தீங்கன்னா 5. இப்போ 1ஓடதுல நம்மளுக்கு 5 வருது. அடுத்து நெக்ஸ்ட் f of 2 3 into 2 plus 2 3 2s are 6 6 plus 2 பார்த்தீங்கன்னா 8. அப்போ f of 3ன்னு எடுத்தோம்னா x இருக்க இடத்துல நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 into 3 plus 2 இதை நம்ம சால்வ் பண்ணணும். 3 3s are 9 9 plus 2 பார்த்தீங்கன்னா 11. அப்போ இமேஜஸ் ஆஃப் 1 2 3ஓடது பார்த்தீங்கன்னா 5 8 11 வருது. அப்போ therefore the images of 1 2 3 are 5 8 and 11. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 and 53. இதோட ப்ரீ இமேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் ப்ரீ இமேஜஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த f of x is equal to 3x plus 2 இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை ஈக்குவல் டு நம்ம 29 எடுத்துக்குவோம். ப்ரீ இமேஜ்னு கேட்டங்காட்டி நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூஸ் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 29 and 53ஓட x is equal to என்ன வருதுன்னு அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா இப்போ f of x தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குது 29 and 53. அப்போ 3x plus 2 is equal to 29 எடுத்துக்கலாம். இது செகண்ட் சப்டிவிஷன். இது 3x is equal to 29 minus 2 3x is equal to 27 வரும். x is equal to 27 divided by 3 வரும். மல்டிப்ளை இருந்துச்சு ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு டிவைடில் வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணணும்னா 9. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 29க்கான ப்ரீ இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 9 கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம 53க்கும் ப்ரீ இமேஜ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 3x plus 2 53 நம்ம போடுவோம் ஈக்குவல் டு 53. அப்போ 3x is equal to 53 minus 2 3x is equal to 51 x is equal to 51 divided by 3 வரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 1s are 3 பேலன்ஸ் 2 இருக்கும். 3 7s are 21. அப்போ x is equal to 17. அப்போ 53ஓட ப்ரீ இமேஜ் பார்த்தீங்கன்னா 17 வரும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ப்ரீ இமேஜஸ் ஆஃப் therefore the pre-images of 29 and 53 are 9 and 17. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க ரிலேஷன் வந்து. அப்போ நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு வந்துச்சு. 1க்கு மேலே இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ தேர்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது என்னன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 எக்ஸெட்ரா இதே மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கிறதுலையும் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் தான் வரும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் டயக்ராம் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தானே. 1 2 3 4 5 6 7
8 9 10 11 இந்த மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி 1 2 3 நம்ம மேப்பிங் பண்ணி வச்சுருந்தோம், அதை எடுத்துக்கலாம். இப்போ 1 பார்த்தீங்கன்னா 1க்கு 5 வந்துச்சு. அப்போ 1ஓடது பார்த்தீங்கன்னா 5. நெக்ஸ்ட்டு 2ஓடது பார்த்தீங்கன்னா 8 வந்துச்சு. அப்போ 2ஓடது 8 மேப் பண்ணிக்கலாம். அண்ட் 3ஓடது பார்த்தீங்கன்னா 11 வந்துச்சு. அப்போ 3ஓடது 11ஓட மேப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா n ரிலேஷன் டு nன்னு வரும். different element of n in domain இது have different images in codomainல பார்த்தீங்கன்னா different images இருக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா it is a one-to-one function. different எழுதிக்கலாம் இதை, different elements of n in domain have different image in the codomain. Therefore it is one-to-one function. இப்போ இது one-to-one function சொல்லியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ some elements in codomainல பார்த்தீங்கன்னா some elements இந்த 1 2 3 4 இது எல்லாத்துக்குமே and 6 7 அதுக்கப்புறமா 9 10 இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீ இமேஜ் கிடையாது. some elements in codomain does not have a pre-image. in domainல பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரீ இமேஜே கிடையாது. அதனால் இது வந்து நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் வரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இன்டூ ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு வந்துடும். சம் எலமெண்ட் இன் கோடொமைன் டஸ் நாட் ஹாவ் pre-image in domain. Therefore it is not onto function. But it is into function. இது வந்து onto functionல வராது, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு into functionல வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். 3 சப்டிவிஷனுக்கான ஆன்சருமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா let f a to b கொடுத்துருக்காங்க. be a function defined by f of x is equal to x divided by 2 minus 1 கொடுத்துருக்காங்க. வேர் a ஓடது பார்த்தீங்கன்னா 2 4 6 10 12, b ஓடது பார்த்தீங்கன்னா 0 1 2 4 5 9. represent a function by என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் கொடுக்கணும், டேபிள் ஃபார்மில் கொடுக்கணும், அண்ட் ஆரோ டயக்ராமில் கொடுக்கணும், அதுக்கப்புறமா கிராஃப் டைப்பில் நம்ம கொடுக்கணும். இதுதான் நம்மளுக்கான இதில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு எந்த மாதிரி வரும்னு பார்க்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டிவைடட் பை 2 minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிவன். ஏவோடது பார்த்தீங்கன்னா 2 4 6 10 12 இதெல்லாம் ஏ. பியோடது பார்த்தீங்கன்னா 0 1 2 4 5 9 இதெல்லாம் பியோட வேல்யூஸ். இப்போ நம்ம எஃப் இதில் நம்ம எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஏ இருக்கிறது தான், அதனால் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன இதோட மேப்பிங் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இதோட இமேஜஸ் எல்லாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 2 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 இருக்குது. எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 2 minus 1ன்னு வரும். நம்ம இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 1ன்னு வரும். 1 minus 1 பார்த்தீங்கன்னா 0. அப்போ 2க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0ன்னு வருது. நெக்ஸ்ட் இப்போ 4 பார்க்கலாம். 4 சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 4 டிவைடட் பை 2 minus 1 4 2 2s are 4. 2 minus 1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1ன்னு வரும். அப்போ 4க்கு 1 வருது. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் 6க்கு 6ஓடது பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை 2 minus 1 3 2s are 6. அப்போ 3 minus 1 பார்த்தீங்கன்னா 2. 6ஓடது 2ன்னு வருது. நெக்ஸ்ட்டு 10 பார்க்கலாம். எஃப் ஆஃப் 10 பார்த்தீங்கன்னா 10 டிவைடட் பை 2 இது வந்து கேன்சல் பண்ணால் 5 minus 1. 5 minus 1 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4ன்னு கிடைக்கும். அப்போ 10ஓடது 4ன்னு வருது. இப்போ பேலன்ஸ் 12 இருக்குது. 12ஓடது பார்க்கலாம். எஃப் ஆஃப் 12 இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 2 minus 1 கேன்சல் பண்ணால் 6 கிடைக்கும். 6 minus 1 பார்த்தீங்கன்னா 5. இப்போ 0 1 5 2 4 கிடச்சிருக்கு. இதுலேயே 0 1 5 0 1 0 1 இருக்குது, 2 4 5 இருக்குது, 0 1 2 4 5 9 மட்டும் இதில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 4 சப்டிவிஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸில் நம்ம எழுதணும். இப்போ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்
இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்னா இது நம்ம பார்த்தீங்கன்னா 2, 0 நெக்ஸ்ட் என்ன 2, 0 நெக்ஸ்ட் 4க்கு பார்த்தீங்கன்னா 1 வந்துச்சு 4, 1 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6, 2 வந்துச்சு 6, 2 அடுத்தது பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து 4 வந்துச்சு அப்போ 10, 4 அதுக்கப்புறமா 12க்கு பார்த்தீங்கன்னா 5 வந்துச்சு 12, 5 நம்மளுக்கு என்ன வந்துச்சோ அதை நம்ம ஆர்டராக எழுதிட்டோம்னா இது நம்மளுக்கு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்ன்னு வந்துடும். இது நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் அ டேபிள் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. அ டேபிள் ஃபார்மில் நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணணும். செகண்ட் இது அ டேபிள். இந்த டேபிள் ஃபார்மில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனாலாம் இப்போ எக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸில் தான் இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வந்த ஆன்சர் எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ்னால் அது என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு புதுசாக வரது பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும். இப்போ எக்ஸோடது என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் எக்ஸுங்கிறது 2, 4, 6, 10, 12 இதெல்லாம் தான் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 2, 4, 6, 10, 12ன்னு வரும். இதுக்கான வந்த ஆன்சர்ஸ் எல்லாம் என்னது 2க்கு பார்த்தீங்கன்னா 0 வந்துச்சு 4க்கு 1 வந்துச்சு 6க்கு 2 வந்துச்சு 10க்கு 4 வந்துச்சு 12க்கு 5 வந்துச்சு. அப்போ இது நம்ம பாக்ஸ் போட்டு எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு டேபிள் ஃபார்மில் இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன் ஏரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஏரோ டயக்ராமை இதை நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியதுனா ஏரோ டயக்ராமில் இப்போ தேர்ட் இது அண்ட் ஏரோ டயக்ராம். இப்போ இந்த ஏரோ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏ பி ரெண்டு இதுவுமே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஏவோடது என்னென்ன கொடுத்துருந்தாங்க 2, 4, 6, 10, 12ன்னு கொடுத்துருந்தாங்க. அதே இது பியோடது பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 4, 5, 9ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இதை மேப்பிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ இப்போ டேபிள் ஃபார்ம் நம்ம எழுதிருப்போம்ல இதை வச்சு நம்ம மேப்பிங் பண்ணலாம். இல்லை அதே இதுதான் இதை வச்சு தான் நம்ம மேப்பிங் பண்ணணும். அப்போ 2ஓடது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 வந்துச்சு 4க்கு 1, 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5 நம்ம என்ன வந்துச்சோ அதை மட்டும் நம்ம மேப்பே பண்ணணும். இதுக்கு நம்மளுக்கு எதுவுமே வரல. ஸோ அப்போ நம்மளுக்கு இதுதான் ஏரோ டயக்ராம். இப்போ ஏரோ டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே இதை நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும். இதை இப்போ நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும். 2க்கு பார்த்தீங்கன்னா 0 வந்துச்சு அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வரும் 2, 0 இது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4, 1 வந்துச்சு அப்போ 4, 1 நம்ம இந்த இடத்துல கிராஃப் பிளாட் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன வந்துச்சுன்னா 6க்கு 2 வந்துச்சு 6க்கு 2 இந்த இடத்துல நம்ம கிராஃப் பாயிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10க்கு 4 கொடுத்துருந்தாங்க 10க்கு 4 இந்த இடத்துல இருக்குது 4, 10 இங்கே இருக்குது அப்போ நம்ம கரெக்டாக இந்த இடத்துல பிளாட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12க்கு 5 கொடுத்துருந்தாங்க 12க்கு 5னா இந்த இடத்துல. இப்போ நம்ம இதெல்லாம் மேப்பிங் பண்ணதுக்கு வருமா இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணி அதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா இப்போ கிராஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கொஷின் ஃபுல்லாமே 4 சப்டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா the ratio of 6th and 8th term of AP is 7:9 கொடுத்துருக்காங்க. find the ratio of 9th term to 13th term கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் 9th and 13th தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதோட ரேஷியோ என்னென்னு இப்போ 6th and 8th termக்கு பார்த்தீங்கன்னா 7:9 6th and 6th termக்கும் 31th question 6th termக்கும் 8th term இது ரேஷியோவில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 7:9 நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க 6th term and 8th termக்கு. இதை நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி எழுதிக்கலாம்னா 6th term divided by 8th term is equal to 7/9 எழுதிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு கொடுத்துருக்காங்க 7/9. அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 9:13க்கு தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் 9:13 தான் இதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இது 9/13 கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. 9th term and 13th termக்கான ரேஷியோ தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th term இருக்கா. இப்போ இந்த 6th term நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த 6th term a + 5dன்னு வரும். இது நம்ம 6th term நம்ம இது சால்வ் பண்ணி பார்த்தோம்னா a + 5dன்னு வரும். அதே மாதிரி 8th termக்கு பண்ணணும்னா 8th term வந்து a + 7dன்னு வரும். இதுக்கு முன்னாடி இருக்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் முன்னாடி இருக்க நம்பர் தான் இந்த இது வரும். இப்போ 8th termனு பார்க்கும்போது a + 7d 8 7 இங்கே பார்த்தீங்கன்னா 6னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது 5 வந்துருக்கு. அப்போ அதே மாதிரி 9th termக்கு பார்த்தீங்கன்னா
9th டேர்ம் பி a ப்ளஸ் 8dன்னு வரும். 13th டேர்ம் பார்த்தீங்கன்னா 13th டேர்ம் பி a ப்ளஸ் 12d நம்மளுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணலான்னா 6th and 8th டேர்ம் எழுதியிருக்கோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ a ப்ளஸ் 5d டிவைடட் பை a ப்ளஸ் 7dன்னு வரும். 8th டேர்முக்கு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் 7d இஸ் ஈக்குவல் டு 7/9 எடுத்துக்கலாம். இந்த 9 ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வந்துடலாம். இந்த a ப்ளஸ் 7d ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வரும். மல்டிபிள் வந்துச்சுன்னா 9 into a ப்ளஸ் 5d இஸ் ஈக்குவல் டு 7 into a ப்ளஸ் 7dன்னு வரும். இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 9a ப்ளஸ் 45d இஸ் ஈக்குவல் டு 7a ப்ளஸ் 49dன்னு வரும். இந்த ஏவெல்லாம் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு ஒரு சைடில் கொண்டு வந்துடலாம். டிஎல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 9a மைனஸ் 7a இஸ் ஈக்குவல் டு 49d மைனஸ் 45dன்னு வரும். இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா 2a இஸ் ஈக்குவல் டு 4dன்னு கிடைக்கும். a இஸ் ஈக்குவல் டு 4d டிவைடட் பை 2ன்னு வச்சுக்கலாம். நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக 2 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். மல்டிபிள் இருக்குது, ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வரும். கேன்சல் பண்ணணும்னா நம்மளுக்கு 2 2s are 4, அப்போ 2ன்னு வரும். a இஸ் ஈக்குவல் டு 2d. இப்போ ஏவோட வேல்யூ நம்ம 2dன்னு கண்டுபிடிச்சாச்சா. இதை வச்சு நம்ம இதோட 9th and 13th 9th டேர்ம் அண்ட் 13th டேர்முக்கான ரேஷியோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட்டின் இதில் நம்ம பண்ணிக்கலாம். எப்படின்னா சப்ஸ்டியூட் a இஸ் ஈக்குவல் டு 2d இன் 9th term divided by 13th term. இந்த 9th and 13th பதிலாக நம்ம a plus 8dயும் a plus 12dன்னு எடுத்துக்கலாம். அப்போ a plus 8d divided by a plus 12dன்னு வரும். ஏவோட வேல்யூ தான் இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா a equal to 2dன்னு இருக்கா, a இருக்க இடத்துல நம்ம 2d சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2d plus 8d divided by 2d plus 12dன்னு வரும். இதை நம்ம ஆட் பண்ணணும்னா 10d divided by 14dன்னு வரும். dd கேன்சல் ஆயிரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ், இது பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ்னு வரும். அப்போ 5/7. இப்போ ரேஷியோ ஆஃப் 9th and 13th டேர்ம் பார்த்தீங்கன்னா 5:7. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 மார்க்ஸ் பார்த்துட்டோம். பேலன்ஸ் இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.